உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தன்னுடைய மனசில் நினச்சதை வெளிப்படையாக பேசணுங்கிற எண்ணம் எப்பவுமே யாருக்கு அதிகமாக இருக்குன்னா மகர ராசி தான் இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி நேர்களுக்கு மகர ஜோதியின் வெளிச்சம் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகளையும் சிறப்பான விஷயங்களையும் செயல்படுத்துகிறதோ அந்த போல் மகர ஜோதியின் வெளிச்சம் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட போகுது. மாற்றங்களும் முன்னேற்றங்களும் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடுகள் மகர ராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு முதல் துள்ளி குதித்து மகிழ்ச்சியை மட்டும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. 7.5 பிணி விலகுச்சு, துன்பங்கள் எல்லாம் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் இனிமேல் மகர ராசிக்காரங்க பேசுவீங்க. ஏண்டா வாழ்கிறோன்னு இருக்கிற மகர ராசிக்காரங்க கூட இனிமே நான் வாழ்வேண்டாங்கிற வார்த்தையை பயன்படுத்த கிரகங்கள் சாதகமாக இருக்கும். எதுக்காண்டி கவலைப்படணும்? யாரையும் ஏமாத்தலை, யாரையும் கஷ்டப்படுத்தலை, யாருக்கும் தொல்லை கொடுக்கலை. நான் உண்மையாக இருந்தேன், ஆனால் என்ன தான் இதெல்லாம் செஞ்சாங்கன்னு தான் நீங்கள் சொல்லுவீங்க. ஏன்னா அந்தளவுக்கு ரியாலிட்டி தான் உங்கள்கிட்ட இருக்கும். கர்மகாரங்க, உங்கள் ராசி அதிபதி யார்? கர்மகாரகன் சனி பகவான். நீங்கள் பிறந்த இடமே பார்த்திங்கன்னா கர்மா 10ஆம் இடம் தான். காலபுருஷன் ராசிக்கு 10ஆம் இடம் தான் கர்மஸ்தானம். அந்த இடத்துல தான் நீங்கள் பிறந்திருக்கீங்க. அப்போ உங்களுடைய கர்மாவை சமக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பிறக்கலை, உங்கள் கூட உள்ள அத்தனை பேருடைய கர்மாவை நீங்கள் சமக்க ரெடி ஆகிட்டீங்க. அதனால பிரச்சனை ரெடி ஆயிடுச்சு, அதிகமாகிடுச்சு. இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் இனிமேல் உடைச்செறிஞ்சு உங்களுடைய கர்மா, உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய வெற்றிக்கான பாதையை இனிமே நீங்கள் அமைப்பீங்கிறது உண்மை. அப்படி அமைச்சிட்டு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா வெற்றி என்பது உண்மை. அதை விட்டுட்டு இல்லைங்க நான் என் பிரச்சனையை மட்டும் பார்க்க மாட்டேன், என் கூட சார்ந்த அத்தனை பேர் பிரச்சனை நான் தான் சுமந்துக்கிட்டு இருப்பேன், அவங்களுக்கு பிரச்சனைக்குள்ளாம் சால்வ் பண்ணுவேன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்புறம் 7.5 தொடர்ந்துக்கிட்டே போயிடும். ஓகேவா? தொடரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களுடைய வேலையை கவனம் செலுத்த வேண்டும். உங்களுடைய வெற்றிக்கான பாதையை வழித்திட்டம் தீட்டிய விஷயங்களை கரெக்டாக நகர்த்தி கொண்டு போனீங்கன்னா வெற்றி உண்டு. இந்த மகர ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்ன விஷயம் செஞ்சாலும், என்ன செயல்பாடு செஞ்சாலும் வெளிப்படையாக சொல்லாதீங்க. இது இப்போ இல்லை, நான் எப்பவுமே சொல்கிறேன். மகர ராசிக்காரங்க வெளிப்படையாக சொல்லி தான் பல பிரச்சனை சந்திக்கிங்க. ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய ராசியில் மகர ராசி முதன்மையான ராசியாக இருக்கணும். உங்கள் ரகசியம் உங்களுக்கு தான். ஓகேவா? உங்கள் சார்ந்த மிகப்பெரிய முக்கியமான உங்களுடைய நல விரும்பிட்ட வேணால் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். முடிஞ்ச அளவு வேறு யார்ட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு பிளான் போடுறீங்க அப்படின்னா, ஒரு வேலை நிமித்தமாகவோ தொழில் நிமித்தமாக ஒரு பிளான் போடுறீங்கன்னா அதை முடிச்சுட்டு சொல்லுங்கள், உங்களுக்கு வெற்றி உண்டு. முடிச்சுட்டு இதை முடிச்சப்பா, இதில் வெற்றி வந்துச்சுப்பான்னு அசால்ட்டாக சொல்லுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும். முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் பிளான் போட்டிருக்கேன், இதை பண்ணால் எனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த வெற்றி உங்கள் கை நழுவி போயிருக்கும். இதுதான் கிரகத்துடைய தன்மை. ஸோ ரகசியத்தை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் எப்பொழுதுமே மகர ராசிக்கு உண்டு. இனிமே செயல்படுத்துங்க. செயல்படுத்தாத நபர்கள் இனிமே செயல்படுத்துங்கிறத என்னுடைய இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு குறிப்பிடுகிறேன். பயன்படுத்துங்க. நீங்கள் நல்லா இருந்தால் சந்தோஷம்தான். அதாவது என்னென்னா, நீங்கள் நினைக்கிறத நான் சொல்ல வரேன், மற்றவன் நல்லா இருந்தால் போதுங்க, நான் நல்லா இருப்பேங்க அப்படி நீங்கள் நினைக்கிங்க பார்த்தீங்களா? அந்த நல்ல உள்ளம் கொண்ட உங்களுக்கு தான் நான் இப்பயும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம். கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை கொடுக்குது, பயன்படுத்திக்கோங்க. இனிமே மற்றவர்களுடைய பிரச்சனையை தலையிடாதீங்க. குடும்பம் ஒற்றுமையாக போகுது, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது, புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்க போகுது. அதே போல் பார்த்திங்கன்னா வீடு மனை வாங்கக்கூடிய கிரகமைப்பு உங்களுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதே போல் நீங்கள் செய்யாத தப்புக்கு, நீங்கள் செய்யாத விஷயங்களுக்கு வம்போ வழக்கோ பிரச்சனையோ ஏதாவது கேஸோ அப்படி ஒரு சூழ்நிலை உருவாயிருந்துச்சுன்னா அது உடைக்கப்படும். உங்கள் மீது நியாயம் இருக்குங்கிறத நீங்கள் வெளிப்படுத்துவதற்கான ஒரு அமைப்பு உருவாக போகுது. அதேபோல் மகர ராசி நபர்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் கிடைக்கும். பெண்கள் மூலமாக மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். பெண்கள்னால் சகோதரனால், அதாவது பெண்கள், மகர ராசி பெண்களுக்கு இந்த பெண்கள் மூலமாக முன்னேற்றம் உண்டு.
மகர ராசி ஆண்களுக்கு பெண்கள் மூலமாக முன்னேற்றம் இருக்குன்னா அது எப்படி யார் மூலமாகன்னு சொல்லி யோசிப்பீங்க பார்த்தீங்களா? ஒன்று உங்களுடைய பெற்ற தாய், அல்லது உங்கள் உடன் பிறந்த சகோதரி, அல்லது உங்களுடன் பயணிக்கும் தோழி, அல்லது உங்களை மட்டும் நேசிக்கும் உங்களுடைய மனைவி. ஓகேவா? ஸோ உங்களுடைய காதலி. இந்த 5 நபர்கள் தான் பெண்கள்ங்க. ஸோ இவங்களெல்லாம் நீங்கள் மதிக்க கற்றுக்கோங்க, அவங்க மீது அன்பு செலுத்த கற்றுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய புன்னகை உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்த நிலையை கொண்டு போயிடும். இது பெண்களுக்கும் பொருந்தும். உங்களுடைய சகோதரிக்கு, உங்களுடன் இருக்கும் தோழிக்கு, அதுக்கப்புறம் உங்களுடைய தாய்க்கு நீங்கள் உண்மையாக இருங்க. ஓகேவா? ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றமான பாதையை உருவாக்கும். இன்னும் இந்த ஒரு வருட காலத்துக்குள்ளே ஏதாவது ஒரு பெண்கள் நான் இருக்கேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உதவி செய்வதற்கான ஆற்றல் உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. அதுபோல் தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசியின் அதிபதியான சனி பகவான் தற்போது சுக்கிரனோடு சேர்ந்து பயணிக்கார். ஸோ அப்போ தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, வெள்ளி ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு, நல்ல விதமான முன்னேற்றமான பாதை உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. கிரக ரீதியாக உங்களுடைய தொழில் ஸ்தானம் அங்கீகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும். உங்களுடைய தகப்பனாருக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை விஷயங்கள் ஏற்பட்ட பாதிப்பு குறையும். அவர் உங்களுடன் பாசமாக இருப்பார். உங்களுடைய அப்பா வழி உறவு உங்களுக்கு உதவி செய்யும். அம்மா வழி உறவுகள் இனிமேல் உதவி செய்யும். உதவியே இல்லாமல் ஓரமாக அமர்ந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த புத்தாண்டு முதல் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசிக்காரர்கள் இந்த புத்தாண்டு நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்னா, கைகிரீவர் வழிபாடை மனதார வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய கஷ்டமெல்லாம் வெளியேறி மகிழ்ச்சியை மட்டும் நீங்கள் முழுமையாக சந்திப்பீர்கள் என்பதை கூறிக்கொண்டு, நீதி, நேர்மை, நியாயம், தர்மம் இதெல்லாம் கட்டுப்பட்டு அறத்தோட வாழ்க்கை வாழக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இப்படியான மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டு எப்படியான பலன்களை கொடுக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதாவது இந்த மகர ராசி அப்படின்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பர்சனாலிட்டிஸ். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப உணர்வு பூர்வமாக அணுகக்கூடியவங்க. அதனாலேயே பலர்கிட்ட நல்ல பேரும் பல இடங்களில் சங்கடங்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்கள்னால் அந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்காங்க. இவங்களுக்கு ஒரு விஷயம் சரின்னு பட்டுருச்சு அப்படின்னா அதை யாருக்காக மாற்ற மாட்டாங்க. எவ்வளோ முக்கியமான நபர் உறவாக இருந்தாலும் அவங்களுக்காக மாற்றிக்க மாட்டாங்க. சரின்னு படுறத எல்லா இடத்துலையும் அதே ஸ்டாண்டில் நிற்கக்கூடிய ஒரு பண்பு இந்த மகர ராசிக்காரர்கள் உண்டு. நம்ம இந்த சிம்ம ராசியெல்லாம் சொல்லுவோம், சூரியனுடைய ராசி ஆதித்யத்தில் ரொம்ப வலுவானவங்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அதுக்கு இணையான ஒரு கதாபாத்திரம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்கள் தான். ஏன்னா அவங்களுடைய அதிபதி அந்த மாதிரி ராசி அதிபதி சனி பகவான் நீதிமானே ராசி அதிபதியாக வந்திருக்கனால எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க கண்ணில் முதல் படுறது அங்கே இருக்கக்கூடிய குற்றங்கள் தான். இந்த விஷயத்தில் இங்கே தப்பு இருக்குது பாருங்க, அங்கே தப்பு இருக்குது பாருங்க அப்படின்னு சுட்டி காட்டக்கூடிய பண்புகள் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் தவறு யார் செஞ்சாலும் நடுநிலையாக நின்று வேண்டியவங்க வேண்டாதவங்கன்ற பாகுபாடு இல்லாமல் நடுநிலையாக நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு தைரியமாக பேசக்கூடிய பண்பு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இவ்வளோ சிறப்புகள் கொண்ட இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு சிறப்பான யோகங்களை தான் தரப்போகுது அப்படின்றத நான் அடித்து சொல்ல போகிறேன். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசி அதிபதி நீதிமான் நம்ம முன்னாடியே சொன்ன கர்மகாரனான சனி பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்துக்கும் அதிபதியான யோகஸ்தானத்துக்கும் ஜீவனஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிரனோட உச்சம் பெற்ற சுக்கிரனோட சேர்ந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல இருந்துட்டுருக்காரு. இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரனோட இணைவு பெற்று இருக்கிறதுனால உங்கள் யோகஸ்தான அதிபதி உங்கள் யோகாதிபதியே உங்கள் ராசி அதிபதியோட தொடர்பு வரும்போது நீங்களே யோகமான ஆளாக மாறிட்டீங்கன்றதோட அடையாளம் தான் இந்த ஆண்டு துவக்கம். இந்த இப்படியான ஒரு யோகமான நிலையில் இந்த ஆண்டு துவங்குறதுனால இந்த ஆண்டு தமிழ்நாடு புத்தாண்டு முழுமையாக உங்களுக்கு சிறப்பான யோகங்களும் இந்த யோகங்கள் மூலிமா உங்கள் வாழ்க்கைக்கு எதிர்கால வாழ்க்கைக்கான சரியான அடித்தளத்தை நீங்கள் அமைச்சிக்கிறதுக்கும் ஒரு பாக்கியமான காலமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். லக்னாதிபதி யோகாதிபதியோட சேர்ந்துட்டார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும், என்ன ஒரு நம்ம விஷயம் சிறப்புன்னு சொல்ல வேண்டியது இருக்குது. இதுதான் மிக சிறப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இவர் லக்னாதிபதி யோகாதிபதி மட்டும் இல்லை, சேர்க்கை மட்டும் இல்லை,
தொழில்காரன் அவர் தான். அதனால் இது நாள் வரைக்கும் தொழில் துவங்குறதுல தயக்கம் இருந்த மகர ராசிக்காரர்கள் இனிமேல் துணிஞ்சு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு காலநிலைகள் வந்துருச்சு. நம்ம செய்வோம், இதனாலும் பார்ப்போம் அப்படின்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்திருக்கு. அப்படியான ஒரு காலத்தில் இருக்கீங்க. அப்படி எதுவும் முயற்சியில் இருக்கவங்க தாராளமாக சொந்த தொழில் துவங்கலாம் அப்படின்றத நான் வந்து வலியுறுத்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழில் சார்ந்து வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்த அதில் தடை இருந்த நம்மளுடைய மகர ராசிக்காரர்களுக்கு அதெல்லாம் இனிமேல் ரொம்ப எளிதாக நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி உங்களுக்கு வந்து அதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்கள் கதவு தட்டப்போகுது அப்படின்றதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ அந்த ஆண்டு துவக்கத்தில் இருக்குது. அது 2 முக்கிய நிகழ்வுகள் நடக்க இருக்குது. ஒன்று வந்து குரு பயிற்சி, அவனோட முதல் மாதமான சித்திரை மாதம் குரு பயிற்சியும், அதோட சேர்ந்து அதுக்கு முன்னாடி அதாவது ஏப்ரல் மாதம் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்துலேயே அது வந்து ராகு பயிற்சியும் இருக்குது, ராகு கேது பயிற்சியும் இருக்குது. ராகு வந்து மீனத்துலேருந்து கும்பத்துக்கும், கேது வந்து கன்னியிலேருந்து சிம்மத்துக்கும் மாற போகிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷபத்தில் வந்து மிதுனத்துக்கு போகிறாரு. ஸோ இந்த மாற்றங்கள்லாம் வந்து ஆண்டு முதல் மாதத்திலேயே நடக்க இருக்குது. இந்த மாற்றங்கள்னால ஏதாவது நன்மைகள் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு வந்து ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானமான பாகிஸ்தானமான குடும்பஸ்தானமான கும்பராசிக்கு வர்றாரு. இப்போ ராகு மட்டும் இங்கே இருந்தார் அப்படின்னா, குருவுடைய பார்வை இல்லாமல் இருந்ததுன்னா, குரு பார்வை ராசிக்கு ராகுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. அந்த பார்வை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல்கள் இருக்கும். 2ஆம் இடத்து ராகு வந்து அவ்வளோ உன்னதமான பலனை கொடுக்க மாட்டார். அப்படி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இறையர்களால் குருவுடைய பார்வையும் கிடைக்கும். குருவும் பயிற்சியாகி குரு வந்து மிதுன ராசியிலேருந்து கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகுக்கு தன்னுடைய அருள் பார்வை கொடுக்க போகிறாரு. குருவுடைய பார்வையினால் உங்கள் குடும்ப அமைப்புகள் நல்ல ஒற்றுமைகளும், உங்களோட வருமான வழிகளில் வந்து பெறக்கூடிய ரிசோர்ஸில் வந்து நீங்கள் நல்லபடியாக சம்பாத்தியத்தை அடைய வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் போது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொல்வாக்குக்கு மதிப்பு உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருந்துகிட்டு இருக்குது. இதனால் வரைக்கும் நீங்கள் சொல்லுவீங்க செய்ய மாட்டீங்க அப்படின்ற மாதிரி நினச்சிருப்பாங்க. சொன்ன நேரத்துக்கு வேலையை முடிக்க மாட்டாங்கன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் நிறைய இருந்திருப்பீங்க. இனி வர்ற காலங்களில் நீங்கள் சொன்னால் சரி அப்படின்னு கேட்டுக்கிறதுக்கான ஒரு கூட்டமைப்பை நீங்கள் உருவாக்குவீங்கன்ற அளவுக்கு உங்களுக்கு வலு இருக்குது. அடுத்தவங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கக்கூடிய, இதை செஞ்சால் நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்றது, அடுத்தவங்களை வந்து நல்வழிப்படுத்துறதுல ரொம்ப ஆர்வம் கொண்ட ஒரு ராசிக்காரெல்லாம் மகர ராசிக்காரர் வந்துட்டுருக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு வாக்குஸ்தானமும் உங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்குற நிலையில் இருக்குது. உங்களோட வார்த்தைகளாலேயும் நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதாவது இந்த நல்ல விஷயங்களை போதிக்கிறது, இந்த கவுன்சிலிங் கொடுக்குறவங்க, வழக்கறிஞர்கள், இந்த மாதிரியான துறைகளில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள்லாம் மிக ஒரு அற்புதமான ஒரு காலம். என்ன சொல்லணும்னா, இந்த ராகு குரு இணைவு அப்படின்னு திரிகோண இணைவு அப்படின்றது குபேர யோகம்னு சொல்லுவோம். பொருளாதாரத்தையும் நல்ல முன்னேற்றம் வரப்போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கும் 4ஆம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசிக்கு பார்வை கொடுத்துட்ருக்காரு. செவ்வாயோட பார்வை நமக்கு வந்து பிரச்சனையாக பாதகமா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். செவ்வாயும் ராசி அதிபதியான சனியும் ஒன்றுக்கு ஒன்று திரிகோண நிலையில் தொடர்பில் இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் சேர்ந்து நல்ல பலன்லாம் கொடுக்க போகிறாங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ராசிக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது வந்து கடகராசி. கடகராசியில் செவ்வாய் வந்து நீசம் அடைவார். இந்த நீசம் அடையக்கூடிய செவ்வாய்க்கு சனி உச்சம் பெற்ற சுக்கிரன் தொடர்பு மூலியமாக நீச பங்கம் ஏற்பட்டு ராஜயோகம் உங்களுக்கு வரப்போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். நீசபங்க ராஜயோகத்தினாலையும் சிறப்பான யோகங்கள் அடைய போகிறீங்க. உங்கள் யோகாதிபதி உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்க்கையினாலையும் யோகங்கள் அடைய போகிறீங்க. இந்த ஆண்டு துவக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பாக்கியாதிபதியான புதனும் உங்களுக்கு வந்து மீன ராசியில் உங்கள் ராசி அதிபதியோடைய சேர்க்கையில் இருக்கார். இப்போ இப்படி ஒரு நல்ல நிலையில் சேர்க்கையில் இருக்கிறதுனால எல்லா வகையிலையும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தொழிலில், நண்பர்கள் மத்தியில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நல்ல விருந்து உபச்சாரங்களுக்காக வெளிநாட்டு பயணங்களும் உங்களுக்கு உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லா வகையிலையும் சிறப்பான ஒரு அற்புதமான காலம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் வேணாம். மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, தர்மங்கள் பண்ணுறது ரொம்ப பிடிச்ச விஷயம். அது பார்த்திங்கன்னா நியாயமான காரணங்களுக்காக தர்மம் பண்ணுறதுல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் இந்த மகர ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்கீங்க. ஸோ அதனால் வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட எதிர்கால திட்டங்களை பற்றி சரியான முறையில் தான் நம்ம முடிவு எடுத்திருக்கோமா, நம்ம போகிற பாதை சரிதானா, இன்னும் எதிர்காலத்தில் நம்ம என்னென்ன வெற்றிகள் அடைய போகிறோம், எந்தெந்த உயரங்கள் அடைய போகிறோம் அப்படின்ற பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், கடன் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு விடுதலை அடைஞ்சு நிம்மதி எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. சகோதர உறவுகள், பூர்வீக சொத்துக்கள் வெளியில் இருக்க பிரச்சனைகள் இதெல்லாம் எப்போ தீர்வு கிடைக்கும், திருமணம் போன்ற சுபகாரியங்கள் தடை இருக்கும்போது எப்போ இதெல்லாம் வந்து தடை நீங்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய கோச்சார பலன்களை தாண்டி உங்களுடைய சுயஜாதத்துக்கும் பெரிய பங்கு இருக்குது.
கோச்சார பலன்கள் நல்ல நிலையில் இருக்குது. அதன் அடிப்படையில் உங்களுக்கு இதில் எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது போக நீங்கள் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தோட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கோச்சார பலன்களையும் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி உங்கள் ராசியோட நிலை என்ன, லக்னாதிபதி நிலை என்ன, உங்களோட நடப்பு தசாபுத்திகளோட நிலை என்ன, இது எல்லாத்தையும் கலந்து எடுத்து சரியான முறையில் ஒரு துல்லியமான பலன்களை உங்களுக்கு கொடுக்க முடியும். மகர ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விஸ்வாவச வருடம் மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம். முழுமையான அந்த சனி பயிற்சின்றது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு விலகி இருக்கு. அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வாங்கின கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம். எப்போதுமே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முழுமையான நோக்கத்தோடு இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த 2 வருடங்களாக ஜென்ம சனி இருந்தப்ப கூட நான் இவ்வளவு கடன் வாங்கல மேடம், எனக்கு பாத சனியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டேன், என்னால வெளியில வரவே முடியல அந்த கடன்ல இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடனில் இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம். முழுமையாகனா என்னுடைய கடன் அளவு எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடன் அளவு எப்போதுமே இந்த தொழில் செய்யறவங்களுக்கு குறையவே குறையாது. ஏன்னா தொழில் செய்யறவங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்க கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால கடனுடைய அளவு தேவையான அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது யாராவது ஏலத்துல வச்சிருக்கிறீங்க, இல்ல பேங்க் லோன்ல வச்சிருக்கிறீங்க, அடுத்து ஜுவல்ஸ் ஒரு லோன்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய ராசி அதிபதி சனியாகப்பட்டவர் 3ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி வந்தாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய விரயஸ்தானாதிபதி உங்களுடைய 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி போயாச்சு. அதனால இந்த காலகட்டம் குடும்பம் சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு குடும்பத்துக்காக சில விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, இல்ல குடும்ப உறுப்பினர்களின் பேரில ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடும். மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த குரு தசை நடக்குது, ஆனாலும் எனக்கு பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகளே நடக்க மாட்டேங்குது, உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க. 7.5 சனியின பொழுதுல பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உடம்புல சில பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும். எங்கேயாவது விபத்துகள் ஏற்படுவது, இல்ல விபத்துனால உறவினர்களை இழப்பது, கணவன் மனைவிக்குள்ள இல்ல இருக்கக்கூடிய சில விரிசல்கள், இந்த மாதிரியாகலாம் இந்த குரு தசை இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு கொடுத்திருக்கும். இப்போ அதன் மூலமாக இருக்கின்ற நிவர்த்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாச வருடத்துல கொடுக்க போகுது. ஏன்னா குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்திலயும் ஐப்பசி கார்த்திகை மாதத்துல அந்த கடக ராசிக்கு போறாரு. அதுக்கப்புறம் திரும்பியுமே நம்மளுடைய மிதுன ராசியில வந்துடுறாரு. அதனால அந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 மாசத்துல இருந்து 2 மாசம் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நிவர்த்தி, வியாதி நிவர்த்தின்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு சனி திசை இல்ல புதன் திசை இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பீங்க. இந்த திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் சனி திசை புதன் திசையிலெல்லாம் அதிகப்படியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர அன்பர்கள். 7.5 சனியில பொழுது உங்களுடைய இடத்துல இருந்து அதிகப்படியான துன்பங்களை பெற்றுட்டீங்க. இப்போ நீங்க அந்த இடத்தை விட்டு இடம் மாற்றுங்க. இந்த தமிழ்
புத்தாண்டுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள், நல்ல ஒரு இடமாற்றங்கள், நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். மேடம், நாங்க ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனாலே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருது மேடம். எங்க திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் நாங்க அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றவங்க, நீங்க உங்களுடைய மன ரீதியாக அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மைக்கு அதிகமாக வேலை செய்வீங்க. அதாவது உங்க கூட வேலை பார்க்கறவங்க எல்லாம் எப்போதுமே ஒரு அநியாயத்திற்காக கவலைப்படவே மாட்டாங்க. நீங்க மட்டும்தான் அந்த அநியாயத்திற்காக கவலைப்படுவீங்க. அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு நேர்குண வழியில வேலை செய்ய மாட்டாங்க. நீங்க ஒரு நேர்மறையாகவே ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும், ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களால இருப்பு கொள்ளாது. அந்த அளவிற்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை கடுமையாக முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை, உங்களுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம், உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம், உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் 7.5 சனி எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள். ஏன்னா இவர்களுக்கு 7.5 சனி ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருக்காது. கும்ப ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுத்திருக்கும். மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் 7.5 சனியிலிருந்து எஸ்கேப் ஆகி சில இடத்துல நீங்க போய் இருந்திருப்பீங்க. இல்ல ஒரு டயத்துல ஒரு 6 மாசம் வெளியூர் பிரயாணம் செல்றது, இல்ல ஒரு 6 மாசம் அங்கேயே வேலையிலேயே ஒரு மாற்றம் செஞ்சுக்கிறது, இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கையா சில வேலைகள்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க. அதனால உங்களுக்கு இந்த 7.5 சனி பெரிய அளவு பாதிப்பை கொடுத்திருக்காது. இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகத்துல, அதாவது தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது. ஏன்னா அவங்களுடைய 7ஆம் இடத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த 8ஆம் இடத்துல கேது பகவான் வருகிறார். 9ஆம் இடத்துல இருந்து விலகி 8ஆம் இடத்துக்கு வர்றதுனால அந்த வேலைக்கு போகக்கூடிய, வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகங்களும், வெளிநாட்டுல இருந்து சொந்தமா சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. சுற்றுலா செல்வதற்காக கூட சில பேர் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு. மகர ராசியில பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் பேரில் நல்ல ஒரு மதிப்பை உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போகுது. இது வரைக்கும் ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களை. ஆனால் இப்போ இந்த வருடம் நீங்க எடுக்கின்ற சில முயற்சிகள், உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும், இல்லை நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும், இந்த மாதிரியாக எந்த இடத்துல இருந்தா கூட உங்களுடைய மதிப்பும் அங்கீகாரமும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான், வருடமாக தான் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க. மகர ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளால மனசு வருத்தம் தான் பட முடியும். நான் எங்க இந்த குடும்பத்தை விட்டு போகவா முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்து உங்களால பெரிய அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருப்பீங்க. இப்போ இந்த புத்தாண்ட வருடம் ஆகப்பட்டது உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும். நம்ம எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சுக்கணும், எனக்குன்னு சில வருமானங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு உங்களுடைய குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். நிறைய பேருக்கு அங்கிருந்து உங்களுடைய தாய் நாட்டிற்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு. அதாவது அங்க வேலை செஞ்சது போதும்னா இனிமே எங்களுடைய உள்நாட்டிற்கு போலாமா அப்படின்னு, பிறந்த இடத்திற்கு போலாமா, இந்தியாவுக்கு வரலாமா, இல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் இருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து
உங்களுடைய சொந்த ஊருக்கு, சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு. தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம், லாப அளவு உங்களுக்கு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உங்களுடைய தசா புத்தி, நான் இதுல சொல்லக்கூடிய தசா புத்தி ரஃபா கால்குலேட் பண்ணி சொல்லியிருப்பேன். உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசா புத்தியை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். இந்த இனிய தமிழ் புத்தாண்டு உங்க ராசிக்கு என்ன நன்மைகளை தரப்போறாரு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். மகர ராசிக்காரங்க நீங்கள் பொதுவாகவே வந்து நிறைய வந்து பொறுமை குணம் உங்கள்கிட்ட இருக்கும், ஆளுமை திறனும் அதிகமாக இருக்கும், பேச்சு சாதுரியம் உங்கள்கிட்ட வந்து அடிச்சுக்கிறவே யாராலையும் முடியாது, அதிகமாக இருக்கும் உங்கள்கிட்ட வந்து. உங்கள்கிட்ட பேசி யாருமே வந்து ஜெயிக்கவே முடியாது, பேச்சில் வல்லமை பெற்றவங்கன்னு சொல்லலாம் உங்களை வந்து. சிறு பிள்ளையாக இருந்தாலும் சரி தான், வயசானவங்களும் சரி தான், மகர ராசிக்காரங்க இருந்தீங்கன்னா உங்களால் வந்து பேசி ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் தான் நீங்கள் வந்து இருப்பீங்க. எல்லா விஷயத்தையுமே நீங்கள் வந்து பேச்சிலே நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. பகையாளியவும் நீங்கள் வந்து நட்பு பாராட்டுவீங்க. ஒருத்தவங்க உங்களை வந்து எதிரி இருக்காங்க அப்படின்னா நீங்கள் சண்டை போட்டு அவங்களை ஜெயிக்க நினைக்க மாட்டீங்க, அவங்களையும் பேசி தன் வயப்படுத்தி உங்கள் பக்கம் இழுத்துக்கிடுவீங்க. அந்த ஒரு அற்புதமான குணம் வந்து உங்கள்கிட்ட இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியில் காலபுருஷனுக்கு முதல் அதிபதியான செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு. 12ஆம் அதிபதியான குரு, உங்கள் ராசிக்கு 12ஆம் அதிபதியான குரு வந்து நீசமாகிறாரு. நிறைய அற்புதமான திறமைகள் உங்களுக்குள்ள வந்து மறைஞ்சு இருக்கும். பொதுவாக நீங்கள் வந்து ஆணாக இருந்தாலும் சரி தான், பெண்ணாக இருந்தாலும் சரி தான், பெண்களுக்கு அதிகமான நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்கள் வீட்டிலையே பாருங்களேன், உங்கள் அம்மா ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கை துணை வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இல்லை ரோட்டோரத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு பெண்மணி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கஷ்டப்பட்டு தான் உங்களால் பார்த்து மனசு வந்து தாங்காது. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு போய் ஒரு உதவி பண்ணுவீங்க. அந்த குணம் வந்து அது உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசி வந்து நிலராசி வேறு. அப்போ வந்து தாய்மை உணர்வுகள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசி தான் உங்கள் ராசி. அந்த குணங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு கடந்த ஆண்டுகளில் ஒரு 8 வருட காலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனி, விரையச்சனி, சென்மச்சனி, பாதச்சனி எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாமே விலகிடுச்சு. இந்த தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு வந்து புதிய ஒரு முயற்சி, புதுசாக ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் வந்து புதுசாக பிறப்படுத்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் வந்து வலம் வருவீங்க. அதுக்கு வந்து உறுதியாக நாம் வந்து சொல்லலாம். கடந்த ஆண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, அது வந்து பாதியிலே வந்து நின்றுருக்கும். இன்னொரு விஷயம், புதிய முயற்சிகள் எல்லா இடத்துலையும் நான் இருக்கே செய்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனால் பாருங்கள், பாதி காரியம் நடக்கிறப்ப தடை பண்ணியிருப்பாங்க. உங்களை பற்றி நிறைய வந்து வதந்திகள் கடந்த காலத்தில் இருந்திருக்கும். 5 வருஷம் 6 வருஷம் கூட நீங்கள் வந்து ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எதுலேயே காரணம் சொல்லாமல் அப்படியே நின்றுருக்கும். வீட்லேயும் அவ பேச்சு, வெளியிலேயும் ஒரு கெட்ட பேர், நிம்மதி இல்லாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஒரு அலமோதி அலைஞ்சிருப்பீங்க. இதுக்கெல்லாம் இப்போ ஒரு தீர்வு வந்து உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. குரு பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறாரு. இப்போ குரு பார்க்குறதுனால உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், வருமான தடை அதிகமாக இருந்தால் நீங்கள் எல்லாமே வந்து இப்போ புதுசாக வருமானம் வந்து பல வகைகளை வந்து உங்களுக்கு வந்து பைய நிரப்பும். எந்த பக்கம் வரும்னு தெரியாது. ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ இடத்துல நீங்கள் வந்து இடம் வாங்கி போட்டிருப்பீங்க, அந்த இடத்துக்கு வந்து மதிப்பே இல்லாமல் இருக்கும். இப்போ திடீர்னு பாருங்களேன், ஒரு அதிர்ஷ்டம் வந்து அந்த இடம் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு போய் உங்களுக்கு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காத்திருக்குது. உங்களுக்கு வந்து இது சனி, உங்கள் ராசி அதிபதியும் 2ஆம் அதிபதியான சனி வந்து 3ஆம் இடத்துல போய் சகாய சனியாக உட்காந்துருக்காரு. இப்போ இது வரைக்கும் நட்பு இல்லை, நம்மகிட்ட வந்து நட்பு வந்து யாரும் நெருக்கமாக இல்லைங்கிற ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே இப்போ உங்களுக்கு சரியாகி புதிய நட்புகள்,
உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குழந்தை இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் உங்களுடைய குழந்தைகளின் உடல் நலத்தில் அதிகமான அக்கறை நீங்கள் வந்து எடுத்துக்கணும். கவனிப்பு தேவை. குழந்தைகளுக்கு சுபகாரியம் பண்ண நினச்சிங்கன்னா இந்த ஆண்டு சரியான முறையில் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் சரியான முறையில் விசாரணை பண்ணி விசாரித்து அவசரப்படாமல் பொறுமையாக நீங்கள் வந்து செய்யணும். சனி உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை வந்து பூர்வபுணி ஸ்தானத்தை பார்வதுனால அதுலேயும் கொஞ்சம் சில தடுமாற்றங்கள் இருக்கும். பூர்வீகத்தில் சில பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் வருவதற்கும் தயாராக இருக்குது. அங்காளி பங்காளிகள் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து முழுசாக நான் வந்து நம்ப வேண்டாம். இந்த வருடம் மட்டும் பிரச்சனை வருது, வம்பு வழக்கு வருதுன்னா கொஞ்சம் நீங்கள் தள்ளி வச்சுருங்க. நீங்கள் பேசியே சமாளிச்சிருவீங்க. வம்பு வழக்கு வரைக்கும் நீங்கள் போட மாட்டீங்க. அதே மீறி வந்தாலும் நீங்கள் தள்ளி வச்சுருங்க. பல பேருக்கு பல குடும்பத்தில் பிரச்சனைகள் வர்றப்ப நீங்கள் தான் போய் தீர்ப்பு சொல்லி நாட்டாமல் நல்லா பண்ணுவீங்க. அவங்களுக்கு தேவையான அறிவுரைகள் சொல்லி சமாதானப்படுத்தி குடும்பம் வந்து ஒற்றுமையாக தான் நீங்கள் வழி பண்ணுவீங்க. யாரையுமே நீங்கள் வந்து பிரிக்கன்னு நினைக்க மாட்டீங்க. அந்த அமைப்பு வந்து உங்கள் ராசிக்கு தான் இருக்குது. இந்த இனிய தமிழ் புத்தாண்டில் உங்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக சேரக்கூடிய சூழல் வந்து உருவாகுது. அசையா சொத்துக்கள் அதிகமாக வாங்கி போடுங்க. நீண்ட கால சேமிப்புகள் உங்களுக்கு வந்து இப்போ வந்து உருவாகும். இந்த எதிர்காலத்துக்கு வேணும், ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற வெறி வந்து உங்களுக்கு இருக்கும். இந்த பிள்ளைகளுக்காண்டி இதை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதுக்கெல்லாம் தடையாக இருந்தது. இந்த வருஷம் வந்து அதெல்லாம் நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க. பூர்வீகத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து கவனமாக இருந்துக்கணும். குழந்தைகளுக்காகவும் வீட்டில் உள்ளவங்களுக்காக நீங்கள் வந்து உழைக்கணும்னு நினைப்பீங்க. உங்களுடைய தாய் தந்தையின் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனம் வேணும். வீட்டில் வயது முதிர்ந்தவங்க பெரியவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உரிய ஒரு பாதுகாப்போ ஒரு செக்கப்போ நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பேசுகிற வார்த்தையில் உங்களுக்கு வந்து கவனமாக இருக்கணும். அவசரப்பட்டு யாருக்கும் நீங்கள் வந்து வாக்கு கொடுக்காதீங்க. உங்கள் கையால் யாருக்கும் நீங்கள் வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் நீங்கள் வந்து வச்சுக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப வந்து நல்லது. எதிர்காலத்தை நோக்கிய வெற்றி பயணமாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து உங்கள் ராசிக்கு இருக்குது. கடந்த காலங்களில் இருந்த துயரங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கி குடும்பத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது கொஞ்சம் பலப்படும். உங்களுடைய குடும்பத்துக்காக ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமோ ஒரு அரை மணி நேரமோ ஒதுக்கி மனசு விட்டு நீங்கள் வந்து பேசணும். உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அதுதான் பெரிய மனசு குறையாகவே இருக்கும். இந்த புத்தாண்டில் அதுக்கெல்லாம் நேரம் கிடைக்கும். உங்களுக்கு வந்து மனசு விட்டு பேசி ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிற ஆண்டாகத்தான் இந்த புத்தாண்டு உங்கள் ராசிக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோதான் நிதானமும் பொறுமையாகவும் இருந்தாலுமே வந்து சில நேரங்களில் ஒரு உச்சகட்ட கோபத்துக்கு போயிடுவீங்க. அதனால் நீங்கள் நிறைய வந்து இழப்புகளை சந்திக்க வேண்டியதாக தான் கடந்த ஆண்டுகளில் இருக்கும். இப்போ உங்களுக்கு தேவை வந்து பொறுமையும் நிதானமும் மட்டும்தான். உங்களுடைய உணவில் வந்து சிக்கன் மட்டும் நீங்கள் சாப்பிட்றத நீங்கள் அதை குறைச்சிக்கிறணும். அதை நீங்கள் முழுவதுமாக நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தேவையில்லாத கோபமும் வீண் அலைச்சலும் வீண் விரயமும் உங்களுக்கு வந்து இருக்காது. மற்றபடி நீங்கள் அசைவம் சாப்பிட்டுக்கலாம், உணவில் சிக்கனை மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கிற வேண்டாம். உங்களுக்குரிய தெய்வம் எதுன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா புதன்கிழமை தான். புதன்கிழமை பெருமாள் கோவிலில் இருக்கும் நரசிம்மர் வழிபாடு நீங்கள் வந்து செஞ்சுட்டு வரணும். 12 முறை அவரை வந்து சுற்றி வரணும். அதுலேயும் லட்சுமி நரசிம்மராக இருந்தாருன்னா ரொம்ப நல்லது. லட்சுமி நரசிம்மர் அப்படிங்கிறது வந்து நரசிம்மர் வந்து நம்முடைய இடது கையில் வந்து இடது தொட மேலே வந்து லட்சுமியை வந்து அணைச்சி வச்ச மாதிரி இருப்பார். அவரை வந்து சேர்த்து வச்ச மாதிரி இருப்பார். அந்த நரசிம்மரை போய் வழிபாடு செஞ்சுக்கோங்க. அவர் தான் சாந்த சொரூபமாக இருப்பார். இப்போ அவரை போய் நீங்கள் புதன்கிழமை அப்படிங்கிறப்ப வந்து உங்களுக்கு வந்து நேரம் எதுவுமே கிடையாது. நரசிம்மருக்கு நாளும் இல்லை நேரமும் இல்லை. நினச்ச நேரத்தில் ஓடி வரக்கூடிய தெய்வம் அப்படின்னாலே நரசிம்மர் மட்டும்தான். இப்போ நரசிம்மர் வழிபாடு புதன்கிழமை தோறும் செஞ்சுட்டு வரப்போ
கொஞ்சோல கல்கண்டு வாங்கி வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க. மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டு பல வகையிலையும் பணமும் வரும், மன மகிழ்ச்சியும் கிடைக்கும், வெற்றியும் கிடைக்கும்.